தமிழ்நாட்டில் பரவலாக மின்கட்டணம் கூடுதலாக விதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்களிடத்திலே கடந்த சில நாட்களாக புகார் எழுந்து வருகிறது. இந்த புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு மின்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அளித்திருக்க பதில் கேட்ட கேள்விக்கான பதிலாக இல்லாமல் வழக்கம்போல் திசை திருப்புகிற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த நிருபர்களே ஒருவர் சொல்றார், என்னுடைய நண்பர் வீட்டிலேயே கூடுதல் கட்டணம் வந்திருக்கிறதுன்னு. அவர் அதற்கெல்லாம் பதில் சொல்லாம எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் வாட்ஸ்அப்பிலே வந்த செய்தியை வைத்துக் கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்னு சொன்னார். வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்க்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தியை பார்க்கணுமான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தினா அவங்களுக்கு ஆதரவாக வரும் போடுறது, வாட்ஸ்அப்னா வராது போடுறது. இப்போ என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் செய்தி இருக்கு. என்ன செய்தின்னா, மின்துறையுடைய சிஎம்டியாக இருக்கிற அருண்ராய் ஐஏஎஸ் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை அவர் தெளிவாக சொல்றார். ஹை எலக்ட்ரிசிட்டி பில் during the month of July, Tamil Nadu Electricity Board has decided to do a re-inspection of high variation in consumption cases through responsible senior officers. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா அதை படிக்க முடியாதா? இதை வச்சு நான் சொல்லக்கூடாதா? ஒரு பொறுப்பான அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப எப்பயும் அவர் எதிராளிகளை எல்லாரையும் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய வரலாறு கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் வயது என்ன, அரசியல் அனுபவம் என்ன, அவர் வகித்த பதவிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்றைக்கு நிர்மல்குமாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அமைச்சராக இருக்கிறார், அதில் பணியாற்றட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதை விடுத்துவிட்டு எங்கள் தலைவரை பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியெல்லாம் வைத்துக் கொண்டு பேசுவதாக சொன்னால் அது முறையாக இருக்காது. ஏன்னா நிர்மல்குமார் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அந்த அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் மவுத் பீஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, மல்டி டேலண்டட் மினிஸ்டராக இருக்காரு. அதெல்லாம் சிறப்பு. மெடிக்கல் படிக்காதீங்க, கார்பெண்டர் ஆகுங்க, பிளம்பர் ஆகுங்கன்னு திடீர்னு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாரு. திடீர்னு அவரே மேகதாது அணைக்கும் பேசுவார், சட்டத்துறைக்கு பேசுவார், அவர் துறையில் சில செய்திகளை தெரியாதுன்னு சொல்லுவார். இப்படி ஒரு அமைச்சர் தன்னுடைய வேலைகளை விடுத்து தன்னுடைய மற்ற பணிகளை பார்க்கின்ற சுமை காரணமாக வேணுமோ தன்னுடைய துறையை சேர்ந்த ஒரு சிஎம்டி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை கூட தெரியாமல் பேசுகிறார். எந்த புகாரும் வரலங்கிறார். வைட்ஸ்பிரெட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவர் அருண்ராய் ஐஏஎஸ் சொல்றாரு. ஆனால் அவர் எந்த புகாரும் வரவில்லை, ஆனால் நாங்களாக ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு, போன வருஷம் கூட இருந்தது, இப்போ 9,50,000 கனெக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுங்கிறார். கடந்த காலங்களில் நீங்கள் இதெல்லாம் புகார் சொல்லி தான் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் வந்த பிற்பாடு திருப்பி நாங்கள் அப்போவோட இப்போ கம்மியாக இருக்கிறோம்னா நீ தப்பே நடக்காதுன்னு சொன்னீங்க, செய்துவிட்டு அதுக்கு எங்களுக்கு கம்மியாக இருக்குனார், ரைட். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, புகாரே வரவில்லை, ஆனால் நாங்களாக 3.5 லட்சம் கனெக்ஷன்ஸ் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது என்ன கூத்துது? கம்ப்ளைண்ட்டாக வராதான், இவங்களே பில்லை போடுவாங்களாம், இவங்களே கம்ப்ளைண்ட் வராமல் அதை விசாரிப்பாங்களாம். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையா ஒரு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். முதல்ல அவருக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், மின்துறை என்பது ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறையில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி இயங்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் அவர் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து கொண்டு பிறகு இந்த பேட்டி கொடுக்கலாம் வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவர் ஆட்சி அமைந்த அன்று இந்த பதவி அவர் ஏற்ற நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். கரண்ட் கட்டுக்கு காரணம் என்னன்னு நாடே போராடுது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணத்தை சொன்னார். ஒரு நாள் அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளே சதித்து செய்கிறார்கள்னார். அப்புறம் திமுகவை சேர்ந்தவர்கள் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்கிறார். அப்புறம் மெயின்டெனன்ஸில் தான் பிரச்சனை அப்படிங்கிறார். இப்படி
அவருக்கு வர்ற வாட்ஸ்அப் செய்தியை வைத்துக் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆய்வை முழுமையாக செய்து எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் வராது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் எழாத மின்தட்டுப்பாடு பிரச்சனை இந்த ஆட்சி அமைந்த இந்த குறுகிய நாட்களில் ஏற்படுகிறது என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவர் நிர்மல்குமார் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது, ஏகடியம் பேசுவது, நக்கல் பேசுவது, நையாண்டி பேசுவதை விட்டு ஆக்கப்பூர்வமாக அவர் செயல்பட்டால் முறையாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு மிக அத்தியாவசியமான துறைகளில் மின்துறையும் ஒன்று. ஒவ்வொரு நிமிடமும் கரண்ட் இல்லைன்னா அதனால் வர்ற பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன் கோவை பகுதிக்கு நான் சென்று இருந்தேன். அங்கே தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க, தொழிலுக்குலாம் இது வரைக்கும் நாங்கள் பவர் கட் பார்த்ததில்லை, இப்போ வந்துட்டு பார்க்குறோம், எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் அவர் போய் பார்த்து மற்றவருடைய பிரச்சனையை ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுத்தால் நலமாக இருக்கும். எனவே முன்னுக்கு பொன் வேணாக அவரே பேசுறது, கம்ப்ளைண்ட் வரலங்கிறது, கம்ப்ளைண்ட் வந்ததை மறைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. இதை ஒளிவு மறைவு இல்லாமல் சிஎம்டி கொடுத்த அறிக்கையை வைத்தே அவர் சொல்லலாம். சிஎம்டி அப்படி அறிக்கை கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் அவர் சிஎம்டி வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதனால் நாங்கள் ஆய்வு செய்யணும்னு சொல்லலாம். இதை மறைத்து பேசி அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி எல்லாவற்றையும் மறைத்து திரை போட்டு விட்டு நடத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் இது. முதலமைச்சர் எவ்வழியோ அமைச்சர்கள் அவ்வழியே. அவர் எதற்கும் வாய் திறப்பது கிடையாது, பதில் சொல்வது கிடையாது. பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அவசியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்னு பலதும் இன்றைக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு ஆட்சி அமைந்து 6 மாத காலத்திற்கு அவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்களும் செய்யலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கின்ற பிரச்சனைகளை விமர்சனம் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் பார்ட்டி, எங்களுக்குமான கடமை இருக்கிறது. எங்களுக்கும் மக்கள் வாக்களித்து நாங்களும் குறிப்பிடத்தக்க அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருக்கிறோம். எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய தலைவர் இந்த மின்சார பிரச்சனைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முறையான பதில் இருந்தால் பேசட்டும், இல்லைன்னா விஜய் மாதிரி இவரும் வாய் மூடி மௌனமாக இருந்துவிட்டு போகட்டும். இனி இந்த நக்கல் நையாண்டி அறிக்கைகளை விட வேண்டாம் என்று நிர்மல்குமார் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த ஆட்சி தொடர்ந்ததுலேருந்து திமுக திட்டங்களை தொடர்ந்து பேர் மாற்றிட்டே வராங்க, நிறைய விஷயங்கள் பேர் மாற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையிலே அந்த லட்சணை கலர் எல்லாமே அந்த டிவிக்கு விட கொடி இது பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸும் அதே கலர்லேயே கொண்டு வர மாதிரி இருக்காங்க. பேர் அதாவது அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினுடைய சாதனைகள் மக்கள் மனத்திலிருந்து இதெல்லாம் பேர் மாற்றினால் அகற்றிடலாம் அவர் நினைக்கிறாரு. ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு 35% பேர் வாக்களித்தார்கள். அது கடைசி ஒரு 3 நாளில் ஒரு 10% பேர் ஒரு மனமாற்றத்தால் ஏற்பட்டது தான் இது. அதனால் ஏதோ இவருக்கு ஏகோபித்து 234 தொகுதி கையில் கொடுத்து தமிழ்நாட்டையே திருப்பி அந்த பக்கமாக வைக்க சொல்லி சொன்னதான் நினச்சிக்கிட்டு நான் முதல்வன் பேரை மாற்றுறாரு, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பேரை மாற்றுறாரு. அப்போ என்ன தெரியுது, முதலமைச்சர்னாலே கழகத் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெயர் தான் அவருக்கே ஞாபகம் வருது, விஜய்க்கே. அதனால தான் முதல்வன்கிற பேர்லாம் எடுங்கிறார். தாய்மானவன் திட்டம் அப்படின்னா அவரை தான் ஞாபகம் வருது இவருக்கு, விஜய்க்கு. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்களை மறைத்தால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதே போல் இந்த கலர் மாற்றுறது, பேர் மாற்றுறது, இதன் மூலமாக மக்கள் மனதில் இடம் பெறலாம்னு நினச்சா மக்கள் இதற்கு கடும் எதிர்வினை தான் ஆற்றுவாங்க. மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். மக்கள் அமைதியாகலாம் இல்லை, அவங்கவுங்க அங்கங்கே மின்சார பிரச்சனைக்கு போராடின மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த தாவேகாவினர் செய்கின்ற பாலியல் லூட்டிகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரலை எழுப்பி கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்தந்த பகுதி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் இந்த 6 மாத காலத்திற்கு இவர்களை சொல்லியிருக்கிறாங்களேன்னு பெரும் போராட்டம் அறிவிக்காமல் இருக்கிறதுனால இவர் ஏதோ இவருக்கு எதிர்ப்பே இல்லாத போல நினைத்து கொண்டு இந்த பணியெல்லாம் செய்கிறார். குறிப்பாக இந்த பேருந்துக்கு கலர் மாற்ற போகிறோம், பேருந்துடைய துறையில் இருக்கிற வெப்சைட் கலரை மாற்றுறது, இதெல்லாம் செய்தால் இதெல்லாம் ஒரு நிமிஷத்து வேலை. ஆட்சி மாற்றம் மீண்டும் வருகின்ற பொழுது அப்புறம் இதெல்லாம் மாறலாம் போகிறது. மக்கள் மனதில் எதை செய்தால் இடம் பிடிக்கலாம்னு பார்ப்பது தான் ஒரு ஆட்சியாளராக பொதுமக்களால் அமர்த்தப்பட்டவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இப்போ எங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் காலை உணவு திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டம்லாம் என்றைக்கு மக்கள்
கேட்டாலும் சொல்லுவாங்க இது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். தமிழ்நாட்டுக்கு யார் தமிழ்நாடுக்கு பெயர் வைத்ததுன்னா பேரறிஞர் அண்ணா வைத்தார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இது போன்ற இடஒதுக்கீடு பிரச்சனை யார் தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக தலைவர் கலைஞர் தான் சொல்லுவாங்க. இப்படி செய்து தான் பெயர் எடுக்க வேண்டும், பெயர் மாற்றியோ கலர் மாற்றியோ பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் காத்திருப்பார்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இப்படி தான் 12 ஆண்டு காலமாக தங்களுக்கு எதிராக பெரிய குரல் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய கடும் பிரளயம் ஏற்பட்டிருக்குது. அதுபோல ஒரு சந்திப்பு சூழலில் தான் விஜயும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். இல்லை, இதை கண்டித்து தான் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தஞ்சையில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். டெல்டா பகுதி விவசாயிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் விவசாயிகளுமே இன்றைக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு அறிவித்த கடன் ரத்து பிரச்சனைகளை பல குழப்பங்களை செய்து அவருடைய எதிர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனையை முறையாக கையாளாமல் இன்றைக்கு தஞ்சை பகுதியே காய்ந்து போய் கிடைக்கிறது, டெல்டா மாவட்டங்கள் காய்ந்து கிடக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேகதாது பிரச்சனைக்காக கர்நாடகாவுக்கு பிரதமர் விஜய் போகிறாருன்னு சொன்னது அவருடைய அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் சொன்னார். அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் முதல்வர் முடிவு செய்து முதல்வரே அறிவிக்கத்தான் தான் தெரியும், மற்றவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சர் சொல்றதா இன்னொரு அமைச்சரே சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம மல்டி டேலண்டட் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் அலுவலகம் அறிவிக்கும்னு சொல்றார். அப்புறம் அவரே சொல்றார் இதை நீதிமன்றம் தான் இதை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நீதிமன்றம் தான் தீர்க்க வேண்டும் என்றால் விஜய் கர்நாடகா போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார்ங்கிற ஒரு வெறும் மின்துறை அமைச்சர் மாத்திரமல்ல, சட்டத்துறை அமைச்சர். அப்போ அவர் சட்டத்துறையில் ஆலோசித்து தான் சொல்லணும் இது நீதிமன்றம் மூலம் தான் தீர்க்க முடியும் என்று. அப்போ அவர் அதை முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, போகணாங்க. அடுத்தது நாங்கள் போகிறோம்னு சொல்லலை, அந்த குழு பட்டியல் ஏன் வந்ததுன்னு தெரியலன்னு இவங்களே சொல்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கிடையாது. தகவல் கிடைத்தது, தாவேகாவுடைய தகவல் கிடைத்ததுன்னு தான் எல்லா தகவலும் வரும். முதலமைச்சர் பதவியேற்ப போகிறார், தகவல் கிடைத்தது. அமைச்சரவை பட்டியலை வழங்கப் போகிறார், தகவல் கிடைத்தது. இப்படி தான் தகவல் கிடைத்தது போல கர்நாடகா போகிறார் என்ற தகவலும் கிடைத்தது. அந்த தகவலையும் அவர்களே இன்னும் உறுதி செய்யலை. ஆனால் அங்கே கர்நாடகாவிலேருந்து அந்த முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் இப்பொழுது இங்கே வர வேண்டாம், இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறாரு? இப்போ இவங்க யாரோ கேட்டிருக்கணும், விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்த காரணத்தினால்தான் அவங்க இப்போ வர வேணான்னு சொன்னோம். இப்போ இதையெல்லாம் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் கூட பரவாயில்ல, அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே இது குறித்து கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சிக்கு ஆட்சி அமைவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கர்நாடகா போவது குறித்து. ஆனால் இப்போவும் அதில் உண்டா இல்லையா, நடக்குமா நடக்காதா, எதையும் சொல்லாமல் ஒரு கள்ள மௌனம் காக்கிறது இந்த அரசாங்கம். இப்படி அமைதி காப்பதன் மூலமாகவே மக்கள்கிட்ட பிரச்சனை பெருசாக வெடிக்காமல் இருக்கும்னு நினச்சிருக்காங்க. அமைதியே ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்கும். இதை உணராவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து தான் இந்த தாவேக அரசாங்கம் சந்திக்கும். அது குறித்து பல கல்வியாளர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முட்டைன்னா முழுசாக கொடுத்துருவோம் தெரியும், நீங்கள் சிக்கன் பிரியாணியில் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு தெரியும், குஷ்காவை போட்டு சிக்கன் பிரியாணி போட்டோன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக அந்த திட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன வரும், அதை முழுமையாக செயல்படுத்த முடியுமா, இதெல்லாம் தெரியும். இவங்க மன்றம் வச்சிருக்கும் போது நாங்கள் அங்கே செஞ்சோம் இங்கே செஞ்சோம், அதனால் சில விஷயங்களை இங்கே செய்கிறோன்னு வராங்க. மன்றங்கிறது தனிநபர்களுடைய பிரச்சனை, அவங்க எதை விருப்பப்பட்டாலும் செய்யலாம். ஆனால் அரசு அப்படி இல்லை, இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் நாம் செலவு செய்யும் போது அது முழுமையாக சென்று சேர்கிறதா எல்லோருக்கும் சேர்கிறதான்னு பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் விளையாட்டு போக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் தான், அதே இதை போட்டால் அது ஒரு 2 நாள் ரீல்ஸ் போடலான்னு நினச்சிருப்பாங்க. பார்ப்போம்.